என் அன்பு குழந்தையே, நீ வணங்குகின்ற இந்த தெய்வம் நாளை ஒருவரினுடைய கதையை முடிக்கப் போகிறது. அது யாருடைய கதை என்று தெரிந்தால் நிச்சயமாக என் குழந்தை நீ மகிழ்ச்சி அடைவாய். உன்னோடு இந்த வராகி உன்னை தேடி வரும் இந்த நேரம், உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நான் எடுத்து சொல்லும் இந்த தருணம், என் பிள்ளை எதையுமே எண்ணி நீ கலங்கக்கூடாது. இந்த வராகி நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை தேடி வரும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். இத்தனை காலம் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் தீர்ந்து உனக்கு நல்லது நடத்த எப்பொழுதும் உன்னை தொடரும் இந்த தாயின் அன்பு ஒருபோதும் உன்னை கைவிட்டது கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ ஏற்றுக்கொண்டால் அது போதும். இந்த தெய்வம் உன்னை எப்படியும் எதிலிருந்தும் காத்து உனக்கான தேவைகளை எல்லாம் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதை நீ நம்புகிறாய் அல்லவா? உன்னுடைய நம்பிக்கையை நான் ஒருபொழுதும் நிச்சயமாக காப்பாற்றாமல் விட்டுவிட மாட்டேன். இந்த வராகி உடனிருந்து உனக்கு சொல்லித் தருவது ஒவ்வொன்றும் உன்னை எந்த சூழ்நிலையிலும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. இந்த நேரம் உனக்காக என்னவெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துகிறதோ இதையெல்லாமும் என் பிள்ளை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. சரியான புரிதலை தேடி தேடி இந்த வாழ்க்கையில் நிலையான பல விஷயங்களுக்காக அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கும் என் குழந்தை, நிச்சயமாக இந்த தாயின் வார்த்தைகளை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் என்பதை மறக்காதே. நீ வணங்குகின்ற தெய்வம் ஒருவரின் கதையை முடிக்க துணிந்து நிற்கிறது என்றால் நிச்சயமாக அது எந்த தெய்வம் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஏதோ ஒரு தெய்வத்திடம் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல சோதனைகளை பற்றி நீ எடுத்து சொல்லி இருக்கின்றாய். ஏதோ ஒரு தெய்வத்திடம் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் முழுமையாக சொல்லி இருக்கின்றாய். அது எந்த தெய்வம் என்று சற்று நீ சிந்தித்து பார். எத்தனை தெய்வங்களை நாம் வணங்கினாலும், எத்தனை தெய்வங்களை நாம் தேடி சென்றாலும், சில தெய்வத்திடம் நமக்கு இருக்கின்ற நெருக்கம் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையின் உச்சமாக இருக்கும். அவர்களிடத்தில் நாம் எதையும் சொல்லலாம் என்ற எண்ணம் உனக்குள் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த தெய்வத்திடம் இருந்து நீ பெற்றுக்கொண்ட சில விஷயங்கள் தான் இப்பொழுது உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இவர்கள் உனக்காக எல்லாவற்றையுமே செய்து கொடுக்க துணிந்தவர்கள். இவர்களிடத்தில் பல நாட்களாக நீ சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம், ஆனால் யாரையும் அழிக்க சொல்லி என் பிள்ளை அவர்களிடத்தில் வேண்டுதல் வைக்கவில்லை. அம்மா எப்பொழுதும் நானும் உன்னிடத்தில் பொய் சொல்வதும் இல்லை. நீ அந்த தெய்வத்திடம் என்ன கேட்கிறாய் தெரியுமா? எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் என்னை தொடர்ந்து ஒரு துன்பம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையில் இந்த துன்பத்திற்காக எல்லா காரணமாக இருக்கக்கூடிய இவர்களுக்கு நல்ல பாடத்தை நீ கொடுக்க வேண்டும் என்றுதான் என் குழந்தை நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய். நல்லதொரு நிலையை இந்த வாழ்க்கையில் நடத்த வேண்டும் என்றுதான் நீ சொல்லிக் கொண்டிருந்தாய். அப்படி ஒரு நிலையை அவர்களுக்கு கொடுக்கத்தான் அந்த தெய்வம் முடிவெடுத்திருந்தது. ஆனால் அந்த தெய்வம் அவர்களுக்கு கொடுத்த வாய்ப்புகளை எல்லாம் அவர்கள் தவறவிட்டு விட்டார்கள். அந்த தெய்வம் அவர்களுக்கு கொடுத்த சூழ்நிலைகளை எல்லாமும் அவர்கள் தவறாக பயன்படுத்தி கொண்டார்கள். அதனால் அவர்களுக்கான அழிவு காலத்தை உருவாக்க இப்பொழுது அந்த தெய்வம் யோசித்து விட்டது. அவர்களுக்கான அழிவு காலத்தை என்னவென்று கொடுக்க அந்த தெய்வம் இப்பொழுது தயாராகி விட்டது. இந்த நேரத்தில் அவர்களுக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்களை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்திடம் நீ ஒப்படைத்த ஒரு விஷயம் இன்று தெய்வத்தின் கைகளாலேயே உனக்கு முடிவுக்கு வர காத்து கொண்டிருக்கிறது. தெய்வத்திடம் இருந்தே உனக்கான எல்லா விஷயங்களையும் சரியாக தந்துவிட அது காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இது போன்ற சிலர் இந்த வாழ்க்கையில் நடந்து கொள்ளும் இந்த நேரம் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்ற குழப்பங்கள் உனக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டுதானே இருக்கும். எப்பொழுதும் உனக்குள் பல சோதனைகளும் இன்னல்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சுற்றி இருக்கின்ற
மனிதர்களை எல்லாம் நினைத்து நினைத்து என் பிள்ளை கலங்கிய காலங்கள் எல்லாம் முடிய வேண்டும். இனி எதற்காகவும் நீ யாரையும் நிச்சயமாக நம்பிவிடக் கூடாது. உன்னை தேடி சில ஆச்சரியமான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நடக்க காத்து கொண்டிருக்கும் இந்த தருணத்தையும் என் பிள்ளை எக்காரணத்தை கொண்டும் நீ விட்டுவிடவும் கூடாது. எதுவுமே சரியாக படவில்லை என்று நீ நினைக்கும் பொழுதெல்லாம் உன் வராகி சில விஷயங்களை உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். அப்படித்தான் இப்பொழுது இந்த தெய்வத்திடம் நீ என்னவெல்லாம் சொன்னாயோ அதை நான் உனக்கு சொல்லிக் கொண்டுதானே இருக்கிறேன். என் குழந்தையே, நமக்கான பல விஷயங்கள் தடைபட்டு நிற்க காரணமானவர்கள் எல்லாம் இவர்கள்தான். அங்கு இந்த வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் நடக்க வரும் இந்த நேரம் இதை எல்லாவற்றையும் நமக்கு உணர்த்தி இதை எல்லாவற்றையும் உனக்கு என்னவென்று புரிய வைத்து சரியான பலனை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இந்த வராகி உன்னிடத்தில் சொல்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கான புரிதலை நிச்சயமாக உனக்கு கொடுத்து கொண்டிருக்கும் என்பதை நீ மறக்க கூடாது. என் குழந்தையே, என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்து இந்த வாழ்க்கையில் நீ மீண்டு வருவது ஒரு புறம் இருக்கிறது அல்லவா? நீ வணங்குகின்ற தெய்வங்கள் ஒவ்வொருவரும் உனக்கு கை கொடுப்பார்கள் என்பதில் உனக்கு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? அதனால் தானே அவர்களிடத்தில் எந்த விஷயத்தையும் சொல்லி புலம்புகிறாய். எந்த ஒரு நிலையிலும் அவர்களை விட்டு விடாமல் அவர்களை தேடி வருகிறாய். இது போன்ற நேரம் உனக்காக ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்ல வரும் இந்த காலம் இனி உனக்கு எல்லாவற்றிலும் சரியான புரிதலையும் நிம்மதியையும் கிடைக்கச் செய்யும் என்பதை நீ மறந்து விடாதே. இத்தனை காலம் என் பிள்ளை நீ தொலைத்தது எல்லாமும் போகட்டும். இனிமேல் இந்த வராகி உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நல்லபடியாக மேன்மைப்படுத்தி வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் இல்லாமல் இந்த வாழ்க்கை எதையும் உனக்கு கொடுத்து விடுவதில்லை அல்லவா? அம்மா சொல்வது போலதான் இந்த வாழ்க்கையிலும் உனக்கான பல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு என்னவென்று நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறக்காதே. நல்ல பொழுதை நல்லபடியாக உருவாக்கி தரக்கூடிய இந்த நேரம் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க இருந்தாலும் அவை அத்தனையுமே உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதை நீ மறக்காதே. இந்த நிலை உனக்கு எப்பொழுதும் நிரந்தரமான பல விஷயங்களை சரியாகவே நடத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபட எடுத்துச் சொல்லும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். என் அன்பு பிள்ளையே, நீ வணங்குகின்ற தெய்வம் உன் கஷ்டங்களை எல்லாம் சொல்லி புலம்பிய ஒரு தெய்வம். நாளை இந்த நாளில் உனக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். சரியாக ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ எதிர்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் எப்பொழுதும் உனக்கான நல்லதை எடுத்துச் சொல்லும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கான நேரங்களையும் வகுத்து கொடுக்கும் இந்த தருணங்களையும் நினைத்து என் குழந்தை நீ ஒருபோதும் கலங்காதே. இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் அல்லவா? எல்லா விஷயங்களும் உனக்கு தெளிவாகவே இனி கிடைக்கும் அல்லவா? இனி எதையும் தாண்டி நீ பெறக்கூடிய இந்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களை நடத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வெற்றி என்பது எங்கே என்று என் பிள்ளை நீ ஏங்கிக் கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய வெற்றியும் இந்த தெய்வம்தான் உனக்கு கொடுக்க போகிறது. உன்னை சோதனைகளால் வீழ்த்த நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு தண்டனையையும் இந்த தெய்வம்தான் கொடுக்க போகிறது. அந்த தெய்வம் யார் என்று தெரிந்தால் என் பிள்ளை சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய், ஆனந்த கண்ணீர் விட்டு கதறுவாய். ஏனென்றால் எந்த சூழ்நிலையிலும் இவர்களை சந்தித்தே தீர வேண்டும் என்று நீ நினைக்கும் பொழுதிலும் கூட சில தருணங்கள் இவர்களை உன்னை சந்திக்க விடாமல் செய்து விடுகிறது. சில தருணங்கள் இவர்களை உன்னால் நெருங்க முடியாமல் செய்து விடுகிறது. அந்த சூழ்நிலைகளுக்கு எல்லாம் என் பிள்ளை நீ பலமுறை வருந்தி இருக்கிறாய். ஏன் நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை பல தருணங்களில் நீ புலம்பி இருக்கிறாய். நம்முடைய
வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமோ என்று கூட என் குழந்தை நீ கதறி இருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாமும் தாண்டி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் உன் தாயானவள் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் எதையுமே நீ விட்டுவிட முடியாது. உன்னுடைய வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை உறுதியாக கொடுக்கும். இந்த வாழ்க்கை எல்லா நிலைகளிலும் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய ஒவ்வொரு மாற்றங்களையும் ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் உனக்கு இந்த வாழ்க்கை உருவாக்கி கொடுக்கும். சில மனிதர்களை பற்றி இதுதான் உனக்கு என்னவென்று சொல்லி புரிய வைக்கிறது. இந்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் என்பதை நிச்சயமாக இந்த காலம் உனக்கு சரியாக தெரியப்படுத்துகிறது என்பதை நீ மறக்கக்கூடாது அல்லவா? உன் வராகி சொல்வது உனக்கு என்னவென்று புரிகிறதா? உன் வராகி நான் உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் எல்லாமும் என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடிகிறதா? இந்த சந்தர்ப்பங்களையும் இந்த சூழ்நிலைகளையும் நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களும் உன்னை நிச்சயமாக ஆச்சரியப்படுத்தும் என்பதை நீ மறக்க கூடாது. இத்தனை நாளும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதையெல்லாம் புரிய வைக்க நான் பட்ட பாடுகள் போதும் போதும் என்றுதான் இருக்கிறது. உனக்காக உன்னை தேடி வரக்கூடிய இந்த தெய்வம் யார் என்று நீ உணரும் நேரம் இது. உன்னை எல்லா சூழ்நிலைகளிலும் கை கொடுத்து தூக்கிவிட்டவர்கள். உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் முதலில் ஓடி வந்து நிற்கக்கூடியவர்கள் அல்லவா? இவர்கள் அப்படிப்பட்டவர்கள்தான். எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை இவர்களை நீ மறந்துவிட மாட்டாய். இவர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நிலைகளையும் என்னவென்று உருவாக்கி தரும் இந்த காலம். என் பிள்ளை எதையுமே நீ அவ்வளவு சுலபமாக நீ விட்டுவிடக் கூடாது. எந்த நேரத்தையும் அவ்வளவு சுலபமாக நீ தொலைத்துவிடக் கூடாது. உன் வராகி உடனிருந்து உனக்கு சொல்லும் எல்லா நிலைகளும் இனிமேலும் உன்னை மீட்டெடுக்கும் என்பதை மறந்து விடாதே. நான் இருந்து உன் வெற்றியை உனக்கு பரிசாக கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. ஏறக்குறைய பல நிலைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களையும் கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தி இருந்தாலும் இந்த மனிதர்கள் உன்னை நெருங்கி வந்து உனக்கு கொடுத்த இந்த சோதனைகள் மட்டும் இன்னமும் உன்னுடைய மனதிற்குள் நீங்காத வடுவாக நின்று கொண்டிருக்கிறது. உனக்குள் தீராத துன்பத்தை அது கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த துன்பத்தில் இருந்து என் பிள்ளை கட்டாயமாக நீ மீண்டு வர வேண்டும் அல்லவா? இந்த வேதனையில் இருந்து நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டு கொண்டு வர வேண்டும் அல்லவா? இனி ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு ஏதுவென்று தெரிந்து கொண்டும் எப்பொழுதும் சந்தோஷமாக நீ வாழத்தான் வேண்டும் என்பதை மறக்காதே. அப்படி உனக்கு இன்னல்களையும் சோதனைகளையும் கொடுத்தவர்களை இந்த தெய்வம் என்ன செய்கிறது என்று முதலில் சொல்கிறேன். அதன் பிறகு இவர்கள் யார் என்பதை நீயாகவே தெரிந்து கொள்வாய். மறைமுகமாக இருந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் இவர்கள், மறைமுகமாக இருந்து உனக்கு சோதனைகளை கொடுக்க நினைக்கும் இவர்கள், மேலும் மேலும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் துன்பத்தை கொடுக்க நினைக்கும் இவர்கள் சரியான தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்து உன் பின்னால் இருந்து உன்னை தாக்குகிறார்கள். உன் பின்னால் இருந்து உனக்கு துன்பங்களை கொடுக்கிறார்கள். நீ கண்ணீர் வடித்தால் அதை கண்டு ரசிக்க ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற நேரங்களில் என்னாலும் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் உணர்ந்து உனக்காக நான் வருகின்ற இந்த காலத்தை எல்லாம் புரிந்து முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய எந்த இடத்தில் எல்லாம் உன்னை காயப்படுத்தினார்களோ எந்த இடத்தில் எல்லாம் உன்னை கண்ணீர் விட வைத்தார்களோ அந்த இடத்தில் எல்லாம் நீ கலங்கி நின்றது யாரிடத்தில் என்று சற்று சிந்தித்துப் பார். யாரிடத்தில் உன்னுடைய கவலைகளை எல்லாம் நீ பகிர்ந்து கொண்டாய் என்று சற்று சிந்தித்துப் பார். இது போன்ற நிலைகளில் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியது எல்லாமும் உன்னை வந்து சேரும் என்பதை
நீ தெரிந்து கொள்ளும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபட எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம், இந்த வராகி நான் சொல்வது போல உன்னுடைய குலதெய்வம்தான் உனக்காக உன் எதிரிகளை துவம்சம் செய்ய புறப்பட்டிருக்கிறது. உன்னுடைய குலதெய்வத்தை தாண்டித்தானே எந்த காரியமும் மற்ற தெய்வங்களால் உனக்கு நடத்த முடியும். அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய குலதெய்வம் உனக்காக உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ள முடியாமல் தவித்து நிற்கும் இந்த நேரம், உன் குலதெய்வத்தின் அருளோடு உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் முழுமையான புரிதல் வந்துவிட வேண்டும். உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை எல்லாம் தாண்டி உனக்காக உன்னுடைய குலதெய்வம் நான் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக எப்பொழுதும் உன்னை தாங்கும் உன் குலதெய்வம் நான் இருக்கிறேன் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பதை எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையும் நான் வருவதை எல்லாம் புரிந்து கொள்ளும் மனப்பக்குவமும் உனக்குள் இருந்துவிட்டது என்றால் நீ எந்த நிலையிலும் எதற்கும் அஞ்சிவிடக் கூடாது. உன் குலதெய்வத்தின் அருளோடும் ஆசிகளோடும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கிறது என்பதை தானே நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை தாண்டி வரக்கூடிய இந்த விஷயங்களை என் பிள்ளை எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்த நிலையும் உனக்கு நிச்சயமாக தொடர்கதை அல்ல. எல்லா நிலையிலும் ஒரு மாற்றங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உன்னை காப்பதும் நான் இருந்து உன்னை வழிநடத்துவதும் எந்த நிலையிலும் உனக்கு வேண்டிய நன்மைகளை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டிய காலம் இது. உன்னை ஆட்டி படைத்த இந்த துரோகம் அழிய வேண்டிய காலம் இது. அவர்கள் செய்தது சரி என்று நினைத்து கொண்டு ஆடாத ஆட்டத்தை எல்லாம் ஆடிவிட்டார்கள் அல்லவா? ஆனால் உனக்காக உன் குலதெய்வம் உன்னை தேடி வந்து நிற்பதை இவர்கள் புரிந்து கொள்ளாமல் தான் இதையெல்லாம் செய்து விட்டார்கள். உன் குலதெய்வம் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையானது எப்படிப்பட்ட தண்டனையாக இருக்க போகிறது தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படிப்பட்ட நிலையை எல்லாம் அடைய வேண்டும் என்று இவர்கள் எண்ணினார்களோ, எப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் நீ அனுபவிக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்தார்களோ, அந்த கஷ்டங்களை எல்லாம் நிச்சயமாக அவர்கள் மீண்டும் மீண்டும் அனுபவிக்க போகிறார்கள். அவர்கள் அனுபவிப்பதை நீ கண்கூடாக காணத்தான் போகிறாய் என்பதுதான் உண்மை. அவர்கள் செய்த பாவத்தின் பலனை நிச்சயமாக அவர்கள் அனுபவிப்பார்கள் என்பதுதான் உண்மை. இதனை எல்லாம் புரிந்து கொண்டு இதனையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு அத்தனை நிலையையும் என் பிள்ளை ஏற்றுக்கொள்ளும் இந்த தருணத்தை நீ கவனமாக புரிந்து கொண்டால் அதுவே போதும். வராகி சொன்னது இன்றாவது உனக்கு புரிகின்றதா? உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை உணர்த்தி கொடுக்க இவர்கள் வருகிறார்கள் என்றுதான் நான் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உனக்காக உன் குலதெய்வம் இருப்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனிமேல் என் குழந்தை எதற்காகவும் நீ வருந்த மாட்டாய். உன்னை சுற்றிலும் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாகவே நடப்பதை நீ உணர்ந்து கொள்வாய். நீ நிச்சயமாக அதனை உணர்ந்து கொண்டு நல்லபடியாக வாழ்ந்து விட்டால் அது போதும் அல்லவா? உனக்கு எல்லாமுமே தெளிவாகவே நடக்கும். எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். கலங்காமல் இரு, நம்பிக்கையோடு இரு. உனக்கு என்றுமே நல்லதே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். எந்த சூழ்நிலையிலும் உன் வெற்றி உன்னை வாழ வைக்கும் என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ ஏற்றுக்கொள்வாய். வராகி சொன்னது போல உன் குலதெய்வத்திடம் தானே நீ கண்கலங்கி நின்றாய். உன்னுடைய குலதெய்வத்திடம் தானே நீ கதிகலங்கி நின்று வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதாய். அதனால் இதையெல்லாம் உணர்ந்து புரிந்து நீ சந்தோஷமாக இருக்கும் இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும். குலதெய்வத்தை
வணங்குவதை மட்டும் ஒரு காலமும் நீ தவிர்த்து விடாதே. என்னாலும் உனக்கு வெற்றி கிடைப்பதை இனி நீ புரிந்து கொள்வாய். என் அன்பு குழந்தைக்கு இந்த வராகியினுடைய அன்பும் ஆசீர்வாதமும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் என் அன்பு குழந்தையே, நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்து நல்லதையே செய்து கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.